நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு அங்காடித்தர நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ என்னடா போன வாரம் நின்ற கஸ்டிமோடைய இந்த வாரம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சியுமே அமைந்திருக்க போகின்றது. நம்ம நிகழ்ச்சியில் சென்ற வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு போயிருந்தோம். ஸோ அதே பிளேஸில் தான் இந்த வாரமும் நின்றுட்டே இருக்கோம். ஸோ எங்கட ஸ்பாட் அதை என்ன சொல்கிறது, அதாவது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் பத்தலைங்க, அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை உள்ளடக்கியிருக்காங்க. ஸோ அடுத்துமே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் சென்ற வாரத்தில் நிறைய விஷயங்கள் குறிப்பாக இந்த டீ ஐட்டம்ஸ் அண்ட் அதை தாண்டி சோட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஒரு கூலான ஐட்டம்ஸை வந்து இந்த டைம் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க, அதே எக்ஸைட்மெண்ட்டோட நானுமே இருக்கேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, இங்கே அதாவது ஸ்வீட் மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமென்றாலுமே அதுக்குமே வந்து இங்கே அவங்க எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரோல்ஸில் வந்து நிறைய விதமான ஐட்டம்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது சிக்கன் ரோல் இருக்குது, 10 பீஸ் ரோல் இருக்குது, அண்ட் அதான் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் சொல்கிறது இன்னும் நல்லா இருக்கும். அதை விட மரக்கறி ரோல் இருக்குது, கட்லெட் இருக்குது. ஓகே, சீஸ் ரோல் வந்து அடுத்த வர ஒரு 1 வீக்ல வந்து. ஓகே, அதுதான் இனி நல்ல ஓட்டம், இங்கே ஹை லெவலில் போக போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மட்டன் ரோல் கொண்டு வர போகிறோம். சரி, உங்கள்கிட்ட என்னென்ன எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் புதுசாக கொண்டு வரீங்க. ஸோ சில பேர் ஒரு சில கடைக்காரர் ஒரு கொஞ்ச காலத்துக்கு இவ்வளோ காணும், இந்த கொஞ்சம் காலத்துக்கு இவ்வளோ காணும் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் புதுசாக கொண்டு வரணும், மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களே, இல்லை அதையும் கூட சக்ஸஸ் தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக மரக்கறி ரோல் வந்து இன்னொரு ஆக்கள் செய்கிறது. அவங்க வந்து இங்கே கொடுத்து நாங்கள் இதை விற்று இதில் வர்ற காசை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் இது ஒரு ஹோம் மேட் தான். பட் இன்னொரு இடத்துல லைசன்ஸ் எடுத்த இன்னொரு இடத்துல சுகாதாரப்படி செய்யப்பட்ட ரோல்ஸ் தான் இது மரக்கறி ரோல். ரோல்ஸ் அண்டா உடனே சில பேர் நினைக்கிறது ஆயிலியாக இருக்கும், ஹெவி ஃபுட் அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் இல்லைங்க, இது வந்து ஹோம் மேட், உண்மைக்குமே நல்லா இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, எல்லாமே கணக்காக இருக்குது. இப்போ ஸ்பைசி அதிகம் இல்லை, ஆயில் அதிகம் இல்லை, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது எங்களுக்கு பாடிக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள். அவங்க குறிப்பாக இந்த ஹோம்மேட்டை தான் அவங்க இங்கே வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறாங்க. ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான் வந்து அவங்க ரெடி பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னும் பொழுதே வந்து என்ன சொல்கிறது, எங்களுடைய வீட்டில் இருக்கிற அம்மாவோ அக்காவோ எங்களை செய்து கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலை வந்து எங்களை உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அதுதான் என்ன சொல்றது, முதல் ஸ்டார்ட்ல வந்து சில ரோல்ஸ் வந்து ஃபேக்டரி மேட் தான் எங்களுக்கு. ஓகே, ஏன்னு சொன்னா இப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. நம்ம பிஹெச்ஐ இஷ்யூஸ், லைசன்ஸ் எடுக்கணும், அது மட்டும் எங்களுக்கு லைசன்ஸுக்கு 3 months தள்ளுபட்டு அந்த டைம்ல வந்து லைசன்ஸ்க்கு வச்ச ஃபேக்டரி மேட்ல அதுக்கு ஒரு தேடி இப்போ எங்கெங்க நல்லது இருக்கோ அங்கங்க தேடி கட்லெட் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னொரு ஹோம் மேட் தான். ஃபேக்டரியிலேருந்து நான் ஹோம்மேடாக மாற்றிட்டு வரேன். ஓகே, நான் மென்ஷன் பண்ணணும். சரி, அடுத்தது கட்லெட். அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும் பொழுது அதோட வியூ. ஸோ இதுலேயும் வந்து வெரைட்டி இருக்கா கட்லெட்ஸ்லேயுமே? இல்லை, இப்போதைக்கு ஃபிஷ் கட்லெட் தான். ஃபிஷ் கட்லெட் கொண்டு வரும். இப்போ வேறு யாருக்கும் கட்லெட் செய்ய தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, எனக்கு கொஞ்சம் டேஸ்டிங் கொண்டு வந்து தந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துவோம்னா நான் அதை விற்று தருவேன் உங்களுக்கு. அவ்வளோ பார்த்தீங்களாங்க, நல்ல ஒரு ஆஃபர் கொடுக்குறாருன்னு. சரி, இதோட ப்ரைஸ் எவ்வளோ? கட்லெட் வந்து 100 ரூபா. 100 ரூபா, அதாவது எல்லாமே ஜென்யூனான ஒரு ப்ரைஸில் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாம் வரல என்னன்னு சொல்லிக்கொள்ளும். என்ன சொல்ல, நான் போய்க்கு நம்ம நிகழ்ச்சிக்காக அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. பர்சனலி மக்கள் எனக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு கடை, ஒரு அட்டாச் ஆன கடை. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இங்கே வந்து விசிட் பண்ணுவீங்க அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. நீங்கள் வருவீங்க அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளோ ஒரு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பொழுது யார் தான் மிஸ் பண்ண தோணும் இல்லையா? நமக்கு முன்னாடி படைச்சி விட்டுருக்குறாங்க. இன்னும் இருக்குதா? ஓகே, பூரியோட ப்ரைஸ் என்ன மாதிரி? பூரி வந்து 200 ரூபா. 2 பூரியும் ஒரு உருளைக்கிழங்கு கறி ஒன்று வரும் 200 ரூபா. இந்த மாதிரி சிக்கன் கறி இருக்கு. ஓகே, நைட்ல வரும் பொழுது இதை அப்படி ஒரு என்ன சொல்ற டின்னர் மாதிரியே எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு தானே? ஒரு செட் எடுத்தா 10 அடி, 2 செட் எடுத்தாலுமே 400 ருபீஸ்க்குள்ள ஒரு டின்னர். எஸ், இதுல ஒரு செட் எடுத்துட்டு கேக் ஒன்று எடுக்கக்குள்ள கொஞ்சம் ஃபில் ஆகும். இதோட நீங்கள் சிக்கன் கறி ஆட் பண்ணோம்னா ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ராவாக ஆகும். 300 ருபீஸ் வரும். மற்றபடி 200 ரூபா இருக்கும். நல்லா இருக்கு மக்களே. ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இன்னும் உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம நிகழ்ச்சியோட உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம், இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்களோட உள்ளடக்கியிருக்காங்க அப்படின் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபேமிலியாக இருக்கட்டும் சரி, இனி வெக்கேஷன் டைம் வரப்போகுது. ஸோ சம்மர் டைமில் எல்லாம் நீங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஃபாரினர்ஸ் வருவாங்க, உங்களோட ஃபேமிலிஸோட வந்து நீங்கள் ட்ரிப் போகணுமா அல்லது இப்போ நாங்கள் வெளியே ஒரு நல்ல பெஸ்ட்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வைஸாகவும் சரி, அதை நல்ல ஒரு ஃபீல் கூட்ட தரக்கூடிய மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு பொழுது நான் உங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பிளேஸில் நம்ம எங்கட ஸ்பாட்டுமே ஒரு முக்கிய இடத்தை வகிக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வாங்க. ஸோ இதோட அட்ரஸ் ஒருக்க நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் ஜெஃப்னாலேருந்து வரைக்குள்ள மானிப்பாய் காகில்ஸ் ஃபுட் சிட்டி தாண்டினதும் மருதடி பிள்ளையருக்கு போகிறதுக்கு முதல் மெயின் ரோட்லேயே இருக்குது. காகில்ஸ் ஃபுட் சிட்டி தாண்டி வர இந்த பெண்டோடய இதில் இருக்குது லெஃப்ட் சைடு ஜெஃப்னாலேருந்து. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்துக்குள்ளே நாங்கள் இப்போ ஒரு இடம் போகணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குள்ள முதலாவது வரக்கூடிய பேர் அப்படின்னு போது அது எங்களோட ஸ்பாட் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சும் இன்னும் வராமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த முட்டை கோபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் எப்போ குடிப்போம் அப்படின்னு சொன்னால் இந்த தடிமல் நேரம், இந்த மாதிரி சளி வரும் பொழுதோ சரி, நம்ம என்ன சொல்கிறது நெஞ்சில் அந்த சொல்லிடுவாங்க இல்லையா சளி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் வந்து இந்த மருத்துவ குணங்களோட வந்து குடிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த முட்டை கோபி அப்படின்னு சொல்லி எங்கள் வீடுகளில் நாங்கள் வந்து பாரம்பரியமாக நாங்கள் அது கடைப்பிடிச்சு கொண்டு வருவோம். ஆனால் வந்து இப்போ வந்து அதெல்லாமே நம்ம பிஸியான வேர்ல்டில் என்ன சொல்கிறது வீட்டில் எல்லாம் செய்கிறதுக்கு நம்மளே டைமும் இருக்கிறது இல்லை, செய்து கொடுக்குறதுக்கான பக்குவமும் நமக்கு இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் ரெடிமேடாக எங்கடா வாங்கலாம். ஸோ அது ஹோம்மேட்டோட இருக்க வேணும். ஆனால் அது வந்து நமக்கு இன்னொருத்தவங்க செய்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து குறிப்பாக இந்த எங்கடா ஸ்பாட்டில் இந்த முட்டை கோபி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன? 200 ரூபா. ஓகே, ஒரு கோழி முட்டை ஒன்று போடுவோம். இது இப்போ வர ஜெனரேஷனுக்கு என்னடா இது முட்டை கோப்பியா என்னன்றது குடிக்கிறதுனால அந்த முட்டை மனம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி எங்களை மசாலா சாய் மசாலாவையும் கொஞ்சம் லைட்டாக அப்படி இது கொடுக்குறது குடிக்கிறாங்க நோவலாவே. அதாவது நேர்களே என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த முட்டை கோபி அப்படின்னும் பொழுது நிறைய கடைகளில் சில கடைகள்லேயே இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க ப்ராய்லர் கோழி முட்டையை கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அதாவது ஊர்கோழி முட்டையை கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளோட உடம்புக்கு போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நல்ல என்ன சொல்கிறது ஒரு நம்மளுக்கு ஸ்மெல் அந்த மாதிரி வராமலுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாய் மசாலாவுமே தூக்கி நம்ம போட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு குடிக்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. பா வேற லெவல்ல இருக்குங்க. கொஞ்சம் டைம் போனதால லைட்டா ஆறி இருக்கு. இருந்தாலும் இப்பயுமே அந்த ஃபீல் விட்டு போகல. ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ குறிப்பா என்ன சொல்றது இந்த வீடுகளில் வந்து இந்த ஸ்மெல் அடிக்கும். நம்மளுக்கு கோப்பியை போட்டுட்டு இருந்தா குடி அப்படின்னு தந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்மெல்ன்றது இல்லாமல் ஒரு சாய் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சாயோட ப்ளஸ் ஒரு முட்டை அப்படின்னும் பொழுது அது நம்மளுக்கு தெரியாமலே நாங்கள் ஒரு விஷயத்தை உள்ளெடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த கோபிலனால் ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மக்களை இங்கே வந்து இது மாத்திரமல்ல, வெறுமனே என்ன சொல்கிறது நிறைய விஷயங்களை இன்புட் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுடைய பாரம்பரியம் சார்ந்ததும் அதை தாண்டி இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்த ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹோம்மேட் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது எந்த கலப்படமும் இல்லை, எல்லாமே வந்து ஹோம்மேட்டாக கொடுக்குறாங்க. அப்படின்னும் பொழுது அது எங்களுடைய ஹெல்த்தை வந்து எந்த விதத்துலையுமே பாதிக்காத அளவுக்கு எங்களை என்ஜாய் பண்ண வைக்கக்கூடிய மாதிரியான விடயங்களை வந்து இங்கே அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படின்னும் பொழுதே அதை நாங்கள் கண்டிப்பாக வரவேற்கணும். அதனால தான் அவங்க இவ்வளோ சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது என்னோட ஒரு கேஸிங். அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதோட இந்த ஆம்பியன்ஸோட அந்த எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கண்டிப்பாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் மசாலாவாக போயிட்டுருக்கு. எஸ், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஸோ இதே மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வளர்ச்சி பயணங்களில் நாங்களும் உங்களோட இணைஞ்சிருக்க ரெடியாக இருக்கோம். இல்லை இதை விட இன்னும் நல்லா கண்டிப்பாக. எஸ், அப்டேட்டோட எப்படியும் வேறு லெவலுக்கு போயிடுவோம். அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அவங்க நம்ம நிகழ்ச்சி ஊடாக கொடுத்துருக்கும் பொழுது எங்களுக்குமே அது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ அவங்க ஒரு விஷயத்தை நம்ம ஊடாக ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது நம்மளுக்குமே ஒரு பெருமை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக இந்த எங்களோட ஸ்பாட் மாறணும். வாழ்த்துக்கு நேர்களே. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது சுண்டல் ஸ்பாட்டுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரம் சுண்டல் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க நம்மளுக்காக. ரொம்ப என்ன சொல்கிறது பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. 400 ரூபாய்க்கு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கோப்பில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும் பொழுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கு நேர்களே. அதாவது இந்த கோயில் திருவிழாக்களுக்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சுண்டல்
இந்த மாதிரி விஷயங்கள் டேஸ்ட் பண்ணுறது வளமை. ஸோ அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு அப்புறம் நாங்கள் தேடிட்டு திருவோம் மங்களா இந்த மாதிரி கரம் சுண்டலோ சரி இந்த மாதிரி சுண்டல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கிடைக்கும். நம்ம எங்கட ஸ்பாட் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 400 ரூபாய்க்கு உங்களால் ஒரு கோப்பபிள் அதாவது மண் சட்டி ஃபுல்லாக உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆரம்பத்துலேருந்தே இங்கே நிறைய விஷயங்களை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். குறிப்பாக வந்து இந்த மண் சட்டியில் சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த பிளாஸ்டிக் பொலித்தீன் இந்த பாவனையில் இங்கே நான் வந்தலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலோட ஒரு ஃபுட் சர்விங் அதை தாண்டி வந்து நிறைய விஷயங்களை இங்கே இன்புட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்காகவே வந்து ஒரு பாரம்பரியம் எங்களுடைய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளையில். ஓகே, இவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய விஷயங்களை வந்து அவங்க அறிமுகப்படுத்த தயாராக இருக்காங்க. அந்த வகையில் மரவள்ளி சிப்ஸ் அண்ட் வந்து சூப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த சுண்டல் ஸ்பாட்டில் உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த விலைகள் எல்லாமே எங்களுக்கு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளான ஒரு ஜெனியூனான ப்ரைஸில் தான் நீங்கள் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து இந்த எல்லா ஸ்பாட்டையுமே வந்து வியூ பண்ணி என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணணும். அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க வரும்பொழுது எனக்கு. ஸோ நீங்களும் வந்து அந்த ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினூடாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கொள்ளும். நேர்களே அப்படியே வந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு மில்க் ஷேக் அந்த மாதிரியான ஸ்பாட் அப்படி தானே? ஸோ இங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க? இதெல்லாம் மில்க் ஷேக் ஐட்டம், ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸ், ஓகே, மொஜிட்டோஸ், ஐஸ்கிரீம், பபிள் டீ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விடயங்கள் நீங்க வச்சிருக்கீங்க. ஸோ எல்லாமே ப்ரைஸஸ் என்ன மாதிரி? மில்க் ஷேக் ஒவ்வொரு மில்க் ஷேக்கும் ஒரு ப்ரைஸில் இருக்கு. ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படி மேங்கோ அப்படி மற்ற பபிள் டீ ஐஸ்கிரீம் பிஸ்கட் கப் ஐஸ்கிரீம் ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரைஸில் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ உங்களோட இந்த ஸ்பாட்ல வந்து எந்த விடயம் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட வந்து சென்றடையுது, அதிகமாக வந்து மக்கள் வாங்கி கொண்டு போற விடயம் அப்படின்னு சொன்னா இதை சொல்லுவீங்க? மில்க் ஷேக்ஸில் வந்து நட்டெல்லா மில்க் ஷேக்ஸ் வேண்டி நம்ம. ஓகே, மற்ற பபிள் டீல சாக்லேட் ஆப்பிள் போகுது, மொஜிட்டோல ப்ளூ மின் கிரீன் மின் அப்படி போகுது. ஓகே, மற்ற ஃப்ரெஷ் ஜூஸில் விட்டாப்பிள் பசன் ஃப்ரூட் அவகோடா அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் ஸ்பெஷலாக வந்து மக்களால் வந்து அவங்க ரொம்ப ஃபேவரட்டாக வாங்கி டேஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இன்றைக்கு நம்மளுக்கு நீங்கள் என்ன டேஸ்ட் பண்ண கொடுக்க போறீங்க? மேங்கோ ஃப்ரெஷ் ஜூஸ். ஓகே, அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க மக்களே, மேங்கோ ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் கிட்கேட் மில்க். ஓகே, அதுவுமே எனக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ நானே காட்டிதான் பாருங்க, ரெண்டுமே எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன மாதிரின்னு சொல்லிடுவோமா? மேங்கோ மில்க் ஷேக்கோட ப்ரைஸ் மேங்கோ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து 300. ஓகே, கிட்கேட் மில்க் ஷேக் 505 rupees. ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மக்களே, நான் இதுல இருந்து டேஸ்ட் பண்றதை காட்டில் இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது, அங்க போயிட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நேர்களே, அடுத்து வந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டில் தான் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது இது கப்புள்ஸாக வர வேண்டியது நம்ம அதான் நம்மளுக்கு தலையில் எழுதப்படலைங்க. ஸோ என்ன செய்யறது, சிங்கிளாவே சுத்த வேண்டியதா இருக்குது. எவ்வளவு காலத்துக்கு தாண்டி தெரியல, அன்னைக்கு தெரியல, யாருக்கு தெரியும். சரி, ஓகே, அதாவது நமக்கு முன்னாடி மேங்கோ அண்ட் இதோட பேர் சொன்னாங்க, மறந்துட்டீங்க, நீங்க சொல்லிருக்கீங்க. கிட்கேட். கிட்கேட். ஓகே, இதோட பிரைசஸ் என்ன மாதிரி இருக்கா, நாங்க ரிவைண்ட் பண்ணிடலாம் மக்களுக்கு. 200ல இருந்து ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி மில்க் ஷேக்ஸ் வந்து ஒரு கிட்கேட்னா வந்து ஒரு 600க்கும் 400க்கும் இருக்குது. கணக்கு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஒயிட் காஃபி, ஒயிட் மில்க் ஷேக், ஃபலூடா அப்படி கணக்கு மில்க் ஷேக்ஸ்ல கணக்கு வெரைட்டிஸ் இருக்கு. நேர்களே, அதாவது இந்த எங்கட ஸ்பாட் ஆனது ஒரு குடையின் கீழ் பலதரப்பட்ட விஷயங்களை வந்து இங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்த வந்துட்டு நீங்க உங்களோட ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து ஹாட்டான விஷயங்களை சாப்பிடணும்னு தோணும், சில பேருக்கு கூலான விஷயங்களை சாப்பிடணும்னு தோணும். அப்படின்னா நீங்க வந்து பிரிச்சு நீங்க இருந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு ஒரு கடை அதுக்கு ஒரு கடை அப்படின்னு சொல்லி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் நம்மளுக்காக வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ அதை நாங்க இப்போ உள்ள கூப்பிடலாம். அண்ணே வாங்க. ஓகே, நன்றி. எஸ், அதாவது ப்ரப்போஸ் பண்ண நம்மளுக்கு ரோஸ் அதாவது ஐஸ்கிரீம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன பிரைஸ், இத பத்தி நான் டீடைல்ஸ் சொல்லிட்டு நான் டேஸ்ட் பண்றேன். இது 200 rupees. ஓகே, சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. தனி சாக்லேட் தண்ணி எல்லாம் எல்லாமே 200. ஓகே, இதை விட சின்ன கோனும் இருக்கு 150 rupees. ஓகே, 200 இது ஓகே இருக்கு. நாங்களே செய்ற ஐஸ்கிரீம் தான். டப்புன்னு மெல்ட் ஆகும் போக நம்மளுக்கு மக்களை உங்களை நான் நல்லா வெறுப்பேத்துறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் தெரியும். என்ன செய்ய, நம்மளோட வேலை அது. உங்களுக்காகத்தான் மக்களே இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படுறேன் பாருங்க.
அவங்க மைண்ட் வைஸ் நினைப்பாங்க நல்லா கஷ்டப்படுறியா நீ, இஷ்டப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, இஷ்டப்பட்டு தான் இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த நான் விசிட் பண்ணி இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணும் பொழுது. உண்மைக்கு மக்களே நல்லா இருக்குது. என்ன சொல்றது, இப்ப எங்களுடைய அந்த பழைய கால ஞாபகங்களை கொண்டு வருது. இந்த கோனுக்காக நம்ம வீட்டை எவ்வளோ அடியெல்லாம் வாங்கியிருப்போம், எவ்வளோ ஒண்டியல் உடைச்சிருப்போம். ஸோ வீட்டில் வான் வரும், பாட்டு பாடிட்டே வரும். ஸோ அதுக்கு பின்னாடி ஓடுறது. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதுவும் இவங்களே வந்து ஓனா இது ரெடி பண்ணுறாங்க, மேட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது இனிமேல் ஸ்பெஷாலிட்டியாக இருக்குமே அப்படின்னு பொழுது இவங்க எல்லாத்தையுமே பார்த்து செய்யும் பொழுது இதில் மட்டும் எப்படி அவங்க போட்டு விட்டுருவாங்க, இதையுமே வந்து அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி இருக்குது, வெனிலா இருக்குது அண்ட் சாக்லேட் இருக்குது, எல்லாரோட ஃபேவரட் சாக்லேட். ஸோ அதுவுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு கொடுத்துருந்தது சாக்லேட் அண்ட் வெனிலா மிக்ஸ்ட். ஸோ ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வந்து மேங்கோ யூஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ் யூஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம கேமராமேன் தான் பாவம். ஸோ உனக்கு தருவையா ஒரு குறிப்பாக எனக்கு ஃப்ரெஷ் யூஸில் ரொம்ப பிடிச்ச யூசஸ் அப்படின்னு சொன்னால் மேங்கோ அண்ட் அவகோடா. ஸோ அதில் வந்து எனக்கு மேங்கோ கொடுத்துருக்குறாங்க, அதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு நல்ல டேஸ்ட்டாக ஒரு இருக்குதா, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ என்ன சொல்கிறது, எந்த கலரிங் மிக்ஸ்டு இல்லை, ஓவர் சுகரும் இல்லை. அண்ட் அதை தாண்டி ஒரு ஹெல்த்தியான எஃபெக்ட்ஸ் இங்கே நிறைய நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஹெல்த்தி என்ற அந்த விஷயத்தில் வந்து அவங்க ரொம்ப கன்சிடராக இருக்காங்க. அதை தாண்டி எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவங்களாவே ஓனாக மேட் பண்ணுறாங்க. ஸோ வெளியிலேருந்து இன்னொரு விஷயத்தை அவங்க உள்ளெடுக்கிற வீதம்ன்றது குறைவாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அவங்களோட சொந்த தயாரிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன சொல்கிற உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிற அந்த ஒரு மனப்பாங்குமே வந்து இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணித்தான் ஆக வேணும். ஸோ அதை தாண்டி வந்து எனக்கு இது பேர் அடிக்கடி மறந்து போகுது, கிட்கட் மில்க் ஷேக் அப்படிதானே? எஸ், எல்லாரோட ஃபேவரட், குறிப்பாக கிட்ஸோட ஃபேவரட். அப்படி இருக்கும் பொழுது நிறைய வெரைட்டியான மில்க் ஷேக்ஸை வந்து நிறைய பேர் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஸ்பாட் வாங்க. அந்த எங்களோட ஸ்பாட்லேயே வந்து இது என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்பாட்டை இது கூல் ஸ்பாட். பி கூல் ஸ்பாட். அதாவது நீங்கள் வெளியில் போனால் என்னங்க இந்த காலத்தில் ரொம்ப டென்ஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸில் போனால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, வெளியே வந்தால் நட்புக்குள் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, காதல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் பி கூல். சரி, நான் ரொம்ப காய்ச்சிட்டேன், இப்போ குடிச்சிட்டு வரேன். அதாவது அந்த கிட்கேட் சாக்லேட்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் அச்சசல் இதுலேயுமே இருக்குது. ஸோ இந்த மாற்றமுமே இல்லை. ஸோ ஒரு கிட்கேட் இது சாப்பிடணும், என்ன சொல்ல, சாப்பிட்றதுக்கு பஞ்சு படுறவங்க மெல்லியாகவே குடிச்சிட்டு பபிள் டீ எல்லாமே இருக்கு. ஓகே, எல்லா சுகரையும் இப்போ உங்களுக்கு தந்து ஒரு நாளா வந்து இது இப்போ பாட்டு வருது, நீ அதுக்கு பாட்டு தெரியுது. ஸோ அதனால வந்து நம்ம அடுத்த செக்ஷன், நீங்கள் நிறைய செக்ஷன் இருக்குங்க. ஸோ நாங்கள் வந்ததுல இருந்தே அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசுல, இப்போ இங்க இருந்து போனால் இந்த இடத்த நான் மிஸ் பண்ண போறேன், அதை மட்டும் கன்ஃபார்ம். சரி, நாங்கள் அடுத்தடுத்த பிளேஸுக்கு போகலாம் வாங்க. இங்கே வந்ததுல இருந்து எனக்கு அன்பும் ஆதரவும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, நம்மளுக்கு இவ்வளவு அன்பு கிடைக்குதுங்க அப்படின்னும் பொழுது. ஸோ இதே அன்பு, இதே ஒரு பாசிட்டிவிட்டி, இதே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எங்கட ஸ்பாட்டுக்கு வாங்க. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் மக்கள் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை தாண்டி இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற ஸ்பாட் தான் கிராப் ஸ்பாட். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அதை நான் சொல்கிறத விட பிரதர் சொல்லும் பொழுது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். சொல்லுங்கள். இது வந்து கிரேப் ஸ்பாட். இது வந்து இப்போ எங்கள்ட நிறையா ஃப்ளேவர் இருக்குது. ஒரு ஃப்ளேவர் இருக்குது, சொக்கோ பிளாஸ்டர் இருக்குது, ப்ரௌனி ப்ளஸ் ஓரியோ இருக்குது, கிட்கேட் இருக்குது, பால்கோவா, எங்களோட ஸ்வீட் பால்கோவா தான் இருக்குது, பால்கோவா, மைசூர் பா, அதெல்லாம் ஆட் பண்ணி கொடுப்போம். அப்போ இதில் சொக்கோ பிளாஸ்டர் தான் எங்களோட ஃபேவரட். இதில் வந்து என்ன செய்வோம், உள்ள சாக்லேட் ஆட் பண்ணி அதுக்கு மேலதிகமாக 3 சாக்லேட் ஆட் பண்ணுவோம். என்னென்ன சாக்லேட்னு பார்த்தா கிட்கேட், டெய்ரி மில்க், ஓரியோ, இதை ஆட் பண்ணி கொடுப்போம். இதுதான் கிரேப். இது வந்து கொழும்புல ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜஃப்னாக்கு நாங்கள் தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போ கொண்டு வந்து ஸ்டார்டிங்கில் பெருசாக அவ்வளோத்துக்கு ஓடலை. அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லி இங்கே ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக, வெளிநாடு சைட்லேயே க்ரீப் வந்து எப்படின்னா சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆக்களுக்கு இங்கே சரி வரல. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யணும், நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக செஞ்சு கொடுக்க வலிக்கிட்டு அதுலேருந்து நல்லா பிடிச்சி போய் இப்போ நல்லா போயிட்டு நல்ல ஓட்டம். சரி, எவ்வளோ ப்ரைஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது எங்களோட ப்ரைஸ், பேசிக் ப்ரைஸ் வந்து 250 950 மட்டும் இருக்குது.
250 ஸ்டார்ட் ஆகுது 950 வரை, அதாவது மேக்ஸிமம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே இங்கே ட்ரை பண்ண போகிறீங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்பி அப்படின்னும் பொழுது நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னால எங்களோட மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்தந்த விஷயங்களை அவங்க தேடி வந்து கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதோட வந்து வரவேற்கத்தக்கதாகவே இருக்குது. அப்படின்னும் பொழுது எங்களோட நாட்டில் எங்களோட மக்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதைத்தான் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஊக்குவிக்க வேணும். அதை வந்து அவங்க வெளிப்படுத்துகிற பொழுது அதுக்கான ஆதரவுமே அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் அப்படி இருக்குது அண்ட் இதோட விஷயங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்து டேஸ்ட் பண்ணுறதை விட இங்கே என்னோட ஸ்பெஷலான இடம் இருக்குது, அங்கே போயிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சரி மக்களே, இப்போ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் உங்களை சந்திக்கிறேன். போகிறேன், வாங்க பின்னாடி. ஓகே மக்களே, இந்த கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிளாஸ்ட். ஸோ அண்ணா சொல்லியிருந்தாரு மெனுவில் இருக்கக்கூடிய அத்தனை சாக்லேட்ஸுமே வந்து இதில் மிக்ஸ்ட் அண்ட் மசாலாவை போட்டு அப்படி ஒரு பிளாஸ்ட் அவங்களுக்காக அவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு? 950. 950க்கு ஸ்மாலும் இருக்கு 500. ஓகே, இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்குது, இது எப்படி இருக்குமோ தெரியாது, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கிட்ட மாதிரி ஸ்மால் வந்து அது குறைஞ்ச விலைக்கு எவ்வளோத்துக்கு? சாக்லேட் பிளாஸ்ட் வந்து 500 rupees. கூட்டினது 200 இருக்குது. ஒரு மெட்ட தனித்தனி கிட்கேட் தனி இருக்கு, அப்புறம் ஸ்னீக்கர்ஸ் தனியாக இருக்கு, தனித்தனியாக இருக்கு. அதுல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மாறி. இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது மெயினாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு அவங்க ஒரு பரிமாண ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களோட ஃபேமிலியோட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் தனியாக சாப்பிட்றத விட நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ இது அண்ணன் கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இவ்வளோ நேரம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாரு இல்லையா? ஸோ அதனால நாம் இப்போ அவருக்கு கொடுக்குறோம், அவரோட பொருளை வாங்கி அவருக்கே கொடுக்குறது ஒரு தனி. சரி, நான் இதை பற்றி சொல்லிட்டு இது வந்து ஸ்பாட் சாண்ட்விச். ஓகே, இது உள்ள சாக்லேட்டை வந்து சாக்லேட் நாங்கள் ஹோம்மேட் சாக்லேட் ஒன்று செய்யறாங்க. அதை உள்ள ஃபில் பண்ணிட்டு அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஸ்பாட் கேக் மாதிரி அது ஒரு பாலில் ஊற வைக்கிற மாதிரி இது ஸ்பாட் சாண்ட்விச். இதையும் பால்லையே ஊற வச்சு அப்படி தர்றது. எல்லாமே நீங்கள் என்ன சொல்கிறது, இங்கே பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஸ்பாட்டில் அதாவது இவங்களாவே மேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வருவீங்களோ? இல்லை, சும்மா நாங்களாம் ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறது, டேஸ்ட் சரியாக மக்களுக்கு கொடுப்போம். ஓகே, புதுவிதமான டிஷஸ் புதுவிதமாலாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் நீங்கள் மெயினான விஷயம். ஸோ புதுசாக வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அது வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகணும், மக்களுக்குமே அதை பிடிச்சிருக்கணும். அது எல்லாமே இங்கே சக்ஸஸ் ஆகுதுன்றதான் வந்து நம்மளுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதோட வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது. சரி, இந்த சாக்லேட் சாண்ட்விச் இதை அவங்களோட ஓன் சாக்லேட்டில் வந்து செய்திருக்கிறாங்க. அப்படி சாக்லேட் கடலில் மூழ்கின மாதிரி ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சிக்கன் சாண்ட்விச் கேட்டிருப்போம், ஃபிஷ் சாண்ட்விச் கேட்டிருப்போம், முதலாக சாக்லேட் சாண்ட்விச் கேட்குறோம். அதுவும் எவ்வளோ ப்ரைஸில்? 250 ரொம்ப மலிவான ஒரு விலையில். இப்போ நாங்கள் பார்க்குற முதல் தடவை ஒரு கடை இவ்வளவு டேஸ்ட்டாக இவ்வளோ வெரைட்டியாக, அதுவும் எங்களுக்கு என்ன சொல்கிறது, இப்போ நாங்கள் பாக்கெட் மணி இருக்கும் இல்லையா, இப்போ ஸ்கூல் டைமில் சரி, எங்களை கிளாஸ் டைமில் சரி, எங்கள் அப்பா அம்மா கொடுத்து விடுவாங்க ஒரு பாக்கெட் மணி, அதுக்கே இந்த மாதிரியான பெஸ்ட்டான ஃபுட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தியா தான் தெரியுது. அது அப்படியே ஒரு பாலில் இங்கேயும் துவைச்சிட்டு துவச்சி சாப்பிடுவோம். டீயில வளமையை தொட்டு சாப்பிடுவோம், அதே மாதிரி தான். ஓகே மக்களே, அதாவது ரொம்ப கிறிஸ்பி அண்ட் ரொம்ப ஸ்வீட், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சாக்லேட் பிளாஸ்ட் அப்படின்றதான ஃபுட். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து இங்கே ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மக்களை மிஸ் பண்ணிடாதீங்க, இங்கே வாங்க, வந்து ஒரு வாட்டினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எங்கட ஸ்பாட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ஒரு வியூவாக கொடுக்குது, நல்ல ஒரு விதமான ஒரு வைப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல எந்த வித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே மக்களே, அடுத்து நாங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் தான் நம்ம எங்கட ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் ஸ்பாட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து விளையாடக்கூடிய மாதிரியான அத்தனை விஷயங்களுமே உள்ளடக்கியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பழைய கால ஞாபகம், சின்ன பிள்ளைகள் இருக்கும் பொழுது இந்த ஊஞ்சல்கள், இந்த மாதிரியான சர்க்கீஸில் ஏறி விளையாடின அனுபவங்கள் எல்லாமே
அப்படி நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதில் திரும்பி ஏற ஆசை தான், ஆனறதுக்கு உடம்பு விடாது, என்ன செய்கிறது. ஸோ கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. வரும்பொழுது இங்கே அவங்கள நீங்கள் விளையாட விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்டு இங்கே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு லைட் செட்டப் அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து சாண்ட் அப்படி என்ன சொல்கிறது, விழுந்தாலும் அடிபடாத மாதிரிக்கு மணல்கள் குவிக்கப்பட்டிருக்குது. அதை தாண்டி என்ன சொல்கிறது, ரொம்ப நல்ல மாதிரியான ஒரு வியூ இங்கே வந்து எல்லாமே வந்து உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பொழுது அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டைன் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் தான் நம்மளோட எங்கட ஸ்பாட். ஓகே மக்களே, இன்றைய தினமும் நம்ம அங்காடித்தர நிகழ்ச்சியானது முடிவுக்கு வர்றதுக்கான தருணம். இவ்வளவு நேரம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். குறிப்பாக இந்த எங்கட ஸ்பாட் இந்த ஷாப்பை வந்து நீங்கள் வந்து நாடுவீங்க அப்படின்னு சொல்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு அம்பியன்ஸ், அதை தாண்டி நல்ல விதமான ஃபுட்ஸ் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஜென்யூனான ப்ரைஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஸ்பெஷலான டேஸில் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுற இடம் தான் இந்த எங்கட ஸ்பாட். அதை தாண்டி இங்கே வந்து இந்த இடம்ன்றது வந்து மாற்றம் பெற போகிறதா எங்களுக்கு ஒரு அறிவித்தல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்க கூடிய சீக்கிரம் அறிவிப்பாங்க. இதை விட பெஸ்ட்டாக பிளாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துலையுமே உங்களை வந்து சந்திக்கிறதுல அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு கொடுத்த ஆதரவு, இந்த ஷாப்புக்கு கொடுத்த ஆதரவு, அவங்களோட அடுத்த பிரான்ச் அடுத்த ஒரு இடமாற்றத்துக்கும் நீங்கள் அவங்களுக்கான ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்களுமே விடைபெற்று செல்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ் நடிகர்களே.